ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ஒரு 2 மாதமாக உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போ போன வாரம் 22ஆந்தேதி ஒரு பக்கம் நெஞ்சு வலி எனக்கு. எங்கள் வீட்டுக்காரன் 1 வருஷம் அவர் நெஞ்சு வலியில் தான் இறந்துட்டார். அதனால் பசங்கிட்ட சொன்ன நெஞ்சு வலிக்குதுப்பா எனக்குன்னு. அம்மா நீங்கள் வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னா போகலாம், அப்பா இது பண்ண மாதிரி பண்ணிட வேணாமானாரு. அப்புறம் அன்றைக்கி காலையில் ஐயாவுடைய ஜபத்தை போட்டிருந்தேன் டிவியில். அப்போ ஜபத்தை பார்த்துட்டு அங்கே ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் விரும்பலை, எனக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்கெல்லாம் வேறு வேறையாக போயிட்டானுங்க, நீங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு எட்டுக்குங்க நீங்களே, நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, இந்த நெஞ்சு வலி நான் ஆறுதலை தேடி ஒரு நாள் போகிறதுக்குள்ளே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு வேணும். அதேமாதிரி ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலியே இல்லாத ஆக்கிட்டாரு. கொடான கொடி சோத்திரம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஏஞ்சல், நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். என்னுடைய அம்மா க்ளோரி. எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ஜாபில் இஷ்யூ இருந்தது. அதாவது அங்கிளோட ப்ரேயர் எப்போ எனக்கு தெரியும்னா 2023 தான் தெரியும். டிவி மூலியமாக, நம்பிக்கை சேனல் மூலியமாக தான் தெரியும். ஸோ அதுதான் பார்த்துட்டே இருந்தோம் டெய்லி. அதுக்கப்புறம் இந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு 3 நாள் தடவை தான் வந்துட்டு போனாங்க. அப்போ டிசம்பர் மாதம் அம்மா அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்ணன் ஜாப்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜாப் சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நிறைய லே ஆஃப் நடக்குது, நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கிள் என்ன சொன்னார்னா, இன்னொரு 1 மந்தில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் அவர் ப்ளேஸ் ஆவாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல் ஒரு அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போன 2 மாதம் கழித்து அண்ணனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஜாபில் இப்போ ப்ளேஸ் ஆயாச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு சிலுவையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது இந்த நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு நமக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த இடத்திலே பேசுகிறார். இந்த நாள் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு கல்வாரி சிநேகம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் என் பிள்ளைகளுக்கு பனியைப் போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல இனி என் பிள்ளைகள் மலருவார்கள், லீபனோனைப் போல வேரூன்றி நிலை நிற்பார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிலுவைக்கு அடிவாரத்திலே நின்ற ஜனங்களுக்கு பொதுவான மன்னிப்பு ஒன்றை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற இந்த நிமிஷத்திலே தானே ஆண்டவர் பொது மன்னிப்பு கொடுக்கிறார். அன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் செய்த காரியம்,
பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இவர்களுடைய சீர்கேடுகளை மன்னியும், இவருடைய அக்கிரமங்களை மன்னியும், இவருடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் எனக்கு பண்ணின இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அநீதியையும் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை மன்னித்ததற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தார், தன் ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடந்து கொண்ட செய்த சீர்கேடுகள், உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் புரிந்த சீர்கேடுகள், உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே கல்லூரிகளிலே நீங்கள் புரிந்த சீர்கேடுகள், உங்களுடைய தொழில் கூடங்களிலே நீங்கள் பண்ணின அக்கிரமங்கள், அநியாயங்கள், சீர்கேடுகள் எல்லாவற்றையும் நான் குணமாக்குவேன் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது அநேக மொழிபெயர்ப்புகளை நான் வாசிக்கும் பொழுது குணமாக்குவேன் என்று சொல்கிற வார்த்தைக்கு மன்னிப்பேன் என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். உங்கள் சீர்கேடுகளை நான் மன்னிக்கிறேன், உங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன். அன்றைக்கு ஏன் ஆண்டவர் சிலுவையிலே இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார் தெரியுமா? அந்த ஜனங்கள் மேலே அவர் வைத்திருந்த அநாதி சிநேகம், அந்த ஜனங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருந்த அன்பு, ஒருவேளை மன்னிக்காமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வந்திருந்தால் அவர்கள் படுகிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் என் இயேசுவால பார்த்து சகிக்க முடியாது. எனவே தான் இயேசு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பை அந்த இடத்திலே கொடுத்து அந்த இடத்திலே தன்னுடைய ஜீவனை ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகிற விதத்திலே நீங்கள் செய்த சீர்கேடுகள், முறைகேடுகள், வியாபாரத்திலே நடத்தின முறைகேடுகள், வேலை செய்கிற இடத்திலே நடந்து கொண்ட முறைகேடுகள், குடும்பத்திலே முறைகெட்டு நடந்து கொண்ட சில பாவங்கள், முறைகேடுகளின் நிமித்தம் பண்ணின சில அநியாயங்கள், அக்கிரமங்கள், முறைகேடுகளாக பண்ணிக்கொண்ட திருமணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு முதலாவது மன்னிக்கிறார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்னா என் பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன், என்னுடைய மனதார நான் பிள்ளைகளை சிநேகிக்கிறேன். இந்த ஒரே வார்த்தை போதும், எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு மாறுகிறது. உங்களை ஆண்டவர் மனப்பூர்வமாக நேசிக்கிறாராம், மனசிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாராம். உன்னிடத்தில் அந்த நேசம் இருக்கிறதா? உன்னிடத்தில் அந்த சிநேகம் இருக்கிறதா? இன்றைக்கு நிறைய வாலிப பையங்க பொண்ணுங்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் மனப்பூர்வமாக சிநேகிக்கிறமான்னு சொல்லுவாங்க. கஷ்டம்னு வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க, மனைவி கொஞ்சம் கீழ்ப்படியலை அப்படின்னு நினச்ச உடனே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதுவல்ல மனப்பூர்வமான சிநேகம். அவனுக்கு உண்மையிலே மனப்பூர்வமான சிநேகமும் அன்பும் இருந்தால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அன்புக்கு இருமாப்பு இராது, பெருமை இராது. இதெல்லாம் அன்பை குறித்து, சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாலிப மகன் சில நேரங்களிலே மனைவியிடத்தில் இவன் எதிர்பார்க்கிற அன்பு இல்லைன்னா, இவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் இல்லைன்னா, ஒரு இருமாப்பாளரிடத்தில் இருந்தா அடுத்த நிமிஷம் உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது, ஓடி போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அவன் சொன்ன மனப்பூர்வமான சிநேகம் அவனுடைய மனதில் அல்ல, அவனுடைய உதட்டிலிருந்து வந்தது. ஆனால் என் இயேசுடைய சிநேகம் அப்படிப்பட்டதல்ல, மனப்பூர்வமான சிநேகம். நம் பிதாவான தேவனுடைய சிநேகம் மனப்பூர்வமான சிநேகம். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக தந்தருளி இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் நம்மை சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே பலியாக கொடுத்து நம்மை அவ்வளவாய் சிநேகித்தார் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவரால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, இதை விட நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை சிநேகிக்கிறேன் என்பதை நான் எப்படி காண்பிக்க முடியும்? தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் பெரிய அன்பு, சிநேகம் இந்த இடத்துல ஒன்றும் கிடையாதான். இந்த உலகத்தில் அதை விட பெரிய அன்பு ஒன்றும் கிடையாது. அந்த தியாக அன்பு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துடைய தியாக அன்பை இன்றைக்கு நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிநேகம் என்ன பண்ணுகிறது? திரளான பாவங்களை மூடுகிறதாம். அன்பு திரளான பாவங்களை மூடுமா?
திரளான அக்கிரமங்களை மூடுமாம். அந்த ஆண்டவருடைய மனப்பூர்வமான சிநேகம் இன்றைக்கு வரைக்கும் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் சிலுவை நாதருடைய சிலுவை அடிவாரத்திற்கு கீழே வந்து நிற்கிற உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு மன்னிப்பை கொடுக்கிறது. பொதுவான மன்னிப்பு. இதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்ததில் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு உங்கள் சீர்கேடுகளை எல்லாத்தையும் நான் மன்னிச்சேன். நிறைய அக்கிரமங்கள், நிறைய துரோகங்கள், மனைவிக்கு விரோதமாக புருஷன் பண்ணின துரோகங்கள், புருஷனுக்கு விரோதமாய் மனைவி பண்ணின துரோகங்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் பண்ணின துரோகங்கள், தொழிலாளிகளுக்கு விரோதமாக முதலாளிகள் பண்ணின துரோகங்கள், ஊழியர்கள் பண்ணின துரோகங்கள், சபை மக்களுக்கு இழைப்பித்த கேடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மன்னித்து உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தாச்சு. கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபம் அவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போயிற்று. ஆண்டவருடைய கோபம் நம்மை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போய்விட்டது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய அமைதிக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் வந்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டுகிற பாவங்கள் என்ன செய்திருந்தாலும், என் ஆண்டவரை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தாலும், என் இயேசு சொல்லுகிறார், என் கோபம் உங்களை விட்டு முற்றிலுமாய் மாறி போய்விட்டது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, அப்பா ரொம்ப கோபமாக இருந்தால் பிள்ளைங்க முன்னால் வரவே மாட்டாங்க. அப்பாவுடைய முகத்தை பார்த்து அம்மா சொல்லிடுவாங்க, இன்றைக்கி அப்பா ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, யாரும் கிட்ட போயிடாதீங்க, கடித்து குதறிடுவாருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில பிள்ளைங்க முதல்ல அப்பா முகத்தை பார்த்தோன்னா அம்மாட்ட ஓடிச்சு போய் சொல்லுவாங்க, அம்மா இன்றைக்கி வாயாடி வாயை மட்டும் திறந்துடாத, என்ன வேணாலும் நடக்கும், அப்பாவுடைய முகம் சரியில்லை, அப்பா முகம் ரொம்ப கோபமாக இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி பிள்ளைகள் தாய்மார்களிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே கோபம் இருந்தால் அதனுடைய முகத்திலே கண்டிப்பாக அது தெரிந்துவிடும். அந்த இருதயத்தில் நிறைவு தான் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன இருந்தாலும் நீங்கள் எப்படி தான் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த முகம் அதை காண்பித்து கொடுத்து விடும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு இருந்த எல்லா கோபமும் மாறிடுச்சு. உங்கள் மேலே ஆண்டவருக்கு இருந்த எல்லா கோபத்தையும் ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு தேவனுடைய அன்பினாலே நீங்கள் சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் நீங்கள் அவர்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பாவத்தை எல்லாம் நீக்கிட்டாரு. ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேலே இருந்தது எல்லாத்தையும் நீக்கி இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ரொம்ப சமீபமாக கொண்டு வந்துட்டு, இப்போ இந்த பாவங்கள் நீங்கி மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய கோபாக்கினை மாறின உடனே என்ன நடக்குமா, ஆண்டவர் அவர்களுக்கு பனியை போல இறங்கி வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு இனி நான் பனியை போல இருப்பேன். உங்களுக்கு ஆண்டவர் பனி போல இறங்கி வருகிறாராம். பனி எப்பவுமே ஒரு மனுஷனை மகிழ்விக்கிறது, அவனை குளிர பண்ணுகிறது தான் பனி. வெயில் சில நேரங்களில் நம்மளை சுட்டரித்து விடும். ஆனால் பனி ஆண்டவருடைய பிள்ளைகளை குளிர வைக்கிறது. பயிர்களையும் பயிர்களுடைய அந்த இலைகளையும் நல்ல பக்குவப்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கு பிறகு உங்களுக்கு பனியை போல இருப்பேன். ஏன்னா உங்களை மன்னிச்சாச்சு, உங்கள் மேலே இருந்த என் கோபம் எல்லாம் மாறிடுச்சு, உங்களை எனக்கு ரொம்ப சமீபமாக நெருக்கமாக கொண்டு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு இயேசு சுவாமி சொல்கிறார். என்ன செய்கிறார்? முதல்ல உங்களுக்கு பனியை போல இருப்பேன். அப்போ அந்த பனி இறங்கின உடனே என்ன ஆகும்? ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற எல்லா வெற்றிடங்கள், ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற எல்லா ரஃப்னஸ், கடினத்தன்மைகள் எல்லாம் மறைந்து போகும். பனியை போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீலி புஷ்பம், லீலி மலர் எப்படி மலர்ந்து வரும்பொழுது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா, அதுபோல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, லீலி புஷ்பத்தை போல இனி நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் நல்லா ஷைன் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுடைய புருஷன் தொழிலில் நல்லா ஷைன் பண்ண போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஷைன் பண்ண போகிறீங்க. ஆமென். லீலி புஷ்பம் மலருகிறதை போல அருமையான எதிர்காலம் உங்களுக்கு மலர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் இந்த வசனத்து நிமித்தம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமென். லீலி புஷ்பம் மலருகிறதை போல உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் இனி ஷைன் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இன்னும் ஷைன் பண்ணவே முடியலை,
என் ஃபீல்டில் என்னால் சைன் பண்ண முடியல, நாளுக்கு நாள் பின்னால் போகிறேன், ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்கு பொது மன்னிப்பு கொடுத்து கோபத்தை நம்மளை விட்டு எடுத்ததற்கு பிறகு ஆண்டவர் நம்ம மேலே பனியை போல இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம், துளிர்விடும் காலத்தை கொடுக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்குமாம்? லீலி புஷ்பத்தை போல மலருகிற அவன் இனி லேபனோனை போல வேரூன்றி நிலை நிற்பானாம். அப்படின்னா இன்னைக்கு பிறகு ஸ்டெடி லைஃப். நிறைய பேருக்கு ஸ்டெடி இன்கம் இல்லாததுனால நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி கடனில் மாட்டிக்கிட்டு சிக்கலில் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வேலை கிடைக்கும், கிடைச்ச உடனே அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி வீடு வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க, எல்லாத்தையும் லோனில் போட்டுவாங்க. ஏன்னா அவருடைய நம்பிக்கை இவ்வளோ வருமானம் வருது, அதனால் இவ்வளோ டியூ கட்டலாம், மீதியை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த வருமானம் ஸ்டெடியாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த வேலை அவனுக்கு ஸ்டெடியாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த தொழிலிலே இவனுக்கு நிரந்தர வருமானம் வருமா என்பது ஒரு கேள்விக்குறி. வரும் என்கிற நம்பிக்கையிலே லோன் போட்டுடுறாங்க. ஆனால் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டா சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சென்னையில் வீடு வாங்குறவங்க ஒரு மாதம் 70,000 80,000 டியூ கட்டுவாங்க. மாதம் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். சரி, ஒரு 70,000 ரூபா டியூ கட்டினா மீதி 30,000 வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 70,000 ரூபா வீட்டுக்கு டியூ கட்டுவாங்க, 10,000 ரூபா காருக்கு டியூ கட்டுவாங்க, 20-25,000 ரூபா மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. மீதி இருக்கிறது அப்படி பிள்ளைகளுக்கு செலவு, படிப்பு, இந்த மாதிரி காரியங்கள் தான். அப்போ திடீர்னு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு மனுஷன், இல்லைன்னா 60,000 70,000 சம்பளம் வாங்குகிற மனுஷனை திடீர்னு சீட்டை கழித்து வேலையை விட்டு வெளியே அனுப்புனா அடுத்த மாதம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான். மட்டன்னு ஒரு மாதம் 70-80,000 ரூபா கடன் யார்கிட்ட இருக்கும். 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே 7 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் கடனில் ஏறி போய்விடும். 2 வருஷம் வேலை இல்லைன்னாச்சுன்னா 1/4 கோடி கடனிலே போய் மாட்டிக்கொள்ளுவார்கள். இந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடனை வாங்கி கடனை அடைப்பார்கள். அதை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குவார்கள். அடிக்கடி கடனை வாங்கி வாங்கி ஒரு குறிப்பிட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் பொழுது கோடிக்கணக்கான கடன் அவர்கள் மேலே விழுகிறது. அதற்கு காரணம் என்ன? ஸ்டெடியான இன்கம் இல்லை, ஸ்டெடியான வேலை இல்லை. அப்படின்னா ஸ்டெடியாக இதோ வந்துச்சு அப்படின்றது மாதிரி இல்லாத நிலைமை இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள், அநேக நஷ்டங்கள், அநேக இழப்புகள், அநேக பொருள் சேதங்கள், அநேக பெயர் சேதங்கள், அவப்பெயர்கள் எல்லாவற்றையும் வாங்கி இன்றைக்கு வேதனையோடு ஆண்டவருடைய கரத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உங்களுக்கு ஸ்டெடி மைண்டை கொடுக்க போகிறேன். சிலருக்கு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. இன்றைக்கி ஒன்றை யோசிப்பாங்க, நாளைக்கு ஒன்றை யோசிப்பாங்க, நாளைக்கு காலையில் மாற்றுவாங்க, அப்படி இப்படின்னு. அவ்வளோதான், அவனுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இருமன நிலையுள்ளவன் எங்கும் நிலை நிற்க மாட்டானாம். எதையும் நிலையாக வச்சுக்க மாட்டான். மனைவியை கூட பெர்மனண்ட்டாக வச்சுக்க மாட்டான். அவனுக்கு ரெட்ட மனசு. அப்போ அது மனசு என்ன பண்ண, தாவிக்கிட்டே இருக்கும். மனசு அலபாயும். இதை விட்டுட்டு இன்னொன்று பிடிச்சிடலாமா, அதை விட்டுட்டு இன்னொன்று பிடிச்சிடலாமா, கடைசியாக போய் ஜெயிலில் உட்காந்து களிச்சோறு தான் சாப்பிட்றணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்டெடி மைண்ட். ஆமாம், சில நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு முதல்ல ஸ்டெடி மைண்டு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பையனுக்கு ஸ்டெடி மைண்டு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஸ்டெடி மைண்டு தான் ஒரு மனுஷன் கிரிப்பாக ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேரடியாக தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர போக முடியும். தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேர்வழியாய் நடத்துகிற ஆவியானவர். அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணுன்னா தான் தாபரிக்கிற ஊர். ஒரு கோலை அச்சீவ் பண்ணணுன்னா, ஒரு எதிர்காலத்தை நீ ரீச் பண்ணணுன்னா அங்கே பாதி இங்கே பாதி மனசை அலபாதவே விடக்கூடாது. அது ஒரே குறிக்கோள், அதிலேயே குறிக்கோள் வச்சு நீங்கள் ஓடினீங்கன்னா அதை நீங்கள் போய் ரீச் பண்ண முடியும். தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர அப்படின்னா அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண ஒரே மைண்டில் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஓட வேண்டும். மைண்ட் அங்கே இங்கேயும் அலபாயவே கூடாது. இன்றைக்கி முதல்ல அதுக்காகவே ஆண்டவரத்தில் கேட்டு, ஆண்டவரை மனசு அலபாயுது. இந்த பையனை பார்த்தா இவனை கட்டிக்கணும் போல இருக்கும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரிக்கு போனோன்னா அவனை விட்டுட்டு இன்னொரு பையனை பார்த்தா அவனை கட்டிக்கணும் போல இருக்கும். அலபாய்கிற மனசு. அதை விட்டுட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தாச்சுன்னா இவளை கட்டிக்கணும் போல இருக்கும். அலைபாய்கிற மனசு. ஒரு ஸ்டெடினஸ் கிடையாது.
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கல்லூரி படிக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நீ அதை யோசிக்கிற, எப்படி உனக்கு நல்ல மார்க் வாங்கணும், அடுத்து எந்த கல்லூரியில் சேரணும், இதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலத்திற்கு முன்னே எதையும் அனுபவிக்க துடிக்காதிருங்க. காலத்துக்கு முன்னே எதை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையும் கஷ்டங்களையும் தான் கொண்டு வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஸ்டெடி மைண்ட் இல்லை. அவனுக்கு மனசுக்குள்ளால ஒரு கோல், ஒரு அச்சீவ் பண்ணணும், இதை நான் சாதிக்கணும், இந்த வேலையில் சாதிக்கணும், இந்த தொழிலில் சாதிக்கணும், இந்த ஃபீல்டில் நான் சாதிக்கணும், ஊழியத்தில் சாதிக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மனுஷனுக்கு கிடையாது. ஸ்டடி இல்லாத நிலைமை. இன்றைக்கு மைண்டை ஸ்டடி பண்ணுறார். நிறைய பேருடைய மைண்டை முதல்ல ஸ்டடி பண்ணுறார். ஆமேன். அன்பு சகோதரனை, சகோதரியே, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இதோ உனக்கு முன்னே போகிறார். வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் சமாதானத்திலே நிலைநிறுத்தும்படி சமாதானத்தின் பிரபு இதோ உனக்கு முன்பாய் போகிறார். உன் சீர்கேடுகளை எல்லாம் நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை மனப்பூர்வமாய் நான் சிநேகித்தேன். என் கோபம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று மகனே, என் கோபம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று மகளே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் விரும்பாத காரியம் இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்தெந்த பிள்ளைகள் சீர்கெட்டு போன நிலைமையில் இந்த இடத்துல வந்திருந்தால் சீர்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை சீர்படுத்தி இருக்கிறேன். துர்நாற்றம் அடித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிறகு வாசனை பொருந்தின வாழ்க்கையாக மாறும்படி ஊழியக்காரனாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சிலுவையின் நிழலிலே நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர், என் பிள்ளைகள் மேல் வைத்திருந்த கோபத்தை மாற்றின ஆண்டவர், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு பனியை போல இப்பொழுது இறங்கி வருவீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்குவதாக. பனியை போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே இப்பொழுது நீர் வந்து இறங்குவீராக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடி போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. எல்லா செய்வினை கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. தெய்வீக விடுதலை என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உம்முடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே, உண்மையான விடுதலையை என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் தருவீராக. தேவனுடைய வல்லமை என் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. காண்டாமிருகத்திற்கொத்த பலன் என் பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்குகிறதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறோம். இதுவரைக்கும் வாழ்க்கையில ஷைன் பண்ண இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். பிரகாசமான நல்ல வேலையின் பிள்ளைகளுக்கு தருவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு பிறகு வேரூன்றி காலூன்றி நிலை நிற்பார்களாக. இவர்கள் இருக்கிற வீடு இவர்களுக்கு நிலை நிற்கட்டும். இவர்கள் இருக்கிற வேலைகள் இவர்களுக்கு நிலை நிற்கட்டும். இவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையின் வரங்கள் நிலை நிற்கட்டும். இவருடைய வருமானங்கள் நிலை நிற்கட்டும். பாவத்திலிருந்து இவர்களை தூக்கிவிடும். சாபத்திலிருந்து இவர்களை தூக்கிவிடும். அநியாயத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து இவர்களை தூக்கி விடுவீராக. பஞ்சங்களிலிருந்து பற்றாக்குறைகளிலிருந்து இவர்களை தூக்கி விட்டு நீர் அழகு பார்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க
நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள். எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.